அண்மை செய்தி. செப்டம்பர் 17 அன்று கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுகவினுடைய முப்பெரும் விழா வருகின்ற 17ஆம் தேதி கரூரில் நடைபெறுகிறது. அதற்காக இன்றைய தினம் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனது உடன்பிறப்புகளுக்கு கடிதம் வாயிலாக அழைப்பு விடப்பட்டிருக்கிறார். அந்த அழைப்பில் செப்டம்பர் 17 மாலை 5 மணிக்கு துவங்கும் இந்த முப்பெரும் விழா பல்வேறு முக்கியமான விஷயங்களை கொண்டதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய துவக்க விழா, பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா, தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா என இந்த 3 விழாக்களையும் சேர்த்து எப்போதுமே வருடம் செப்டம்பர் 17ஆம் தேதி ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த விழா வைப்பார்கள். அதன் அடிப்படையிலே இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலுக்கு ஒரு முக்கியமான விழாவாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மடலை முதலமைச்சர் இருக்கிறார். மேலும் இந்த விழாவின் போது முப்பெரும் விழா நிகழ்வில் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டின் 4 மண்டலங்களில் ஒன்றியம், நகரம், பகுதி, போர் ஆகியவற்றில் கழகப் பணியை சிறப்பாக செய்து வருபவர்கள் தலா ஒருவர் என்ற அடிப்படையில் நற்சான்றிதழ் மற்றும் பணமுடிப்பு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். முரசொலி அறக்கட்டளை சார்பில் தலைவர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்ட எனது அரசியல் பணிகளில் ஆலோசகராக இருக்கும் திகழ்ந்தவரும் என்ற நெஞ்சில் வாழ்வருமான அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் பெயரிலான முதல் விருதையும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். நான் எப்போதும் விரும்புவது ஓய்வில்லா கழகப் பணியை உடன்பிறப்புகள் உங்களிடம் எதிர்பார்ப்பதும் அத்தகைய பணியை தான் என முதலமைச்சர் தேர்தலை அடிப்படையாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். கரூர் 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் முப்பெரும் விழாவில் அலைகடன ஆர்ப்பரித்து உடன்பிறப்புகளாகிய நீங்கள் கூடுவீர்கள் என்பதும் உங்கள் முகம் கண்டு நான் உற்சாகம் பெறுவேன் என்பதும் உறுதியளிக்கிறது என முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் செப்டம்பர் 15 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினருக்கும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்பதாகவும் முதலமைச்சர்கள் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.